ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவும் நியூசிலாண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் என்ன, இதில் என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, இதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம், இதனால் நியூசிலாண்டுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நேஷனல் ரிலேஷன் கரண்ட் அஃபேர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, இந்த செஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ செஷனை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்தியாவும் நியூசிலாண்டும் ரீசெண்டாக போட்டிருக்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இதனால யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவும் நியூசிலாண்டும் சேர்ந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அதே மாதிரி நியூசிலாண்டுடைய பிஎம்ஆர் கிறிஸ்டோபர் லெக்சன் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து இந்த மண்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றணும். இப்போ இந்தியாவிலேருந்து நிறையா பொருட்கள், குறிப்பாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல் ப்ராடக்டாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு சென்ட் பண்ணுறோம். அதுக்கு நியூசிலாந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரி போடுவாங்க, இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. ஒரு 10% இல்லை 15% அந்த பொருட்களை பொறுத்து டாக்ஸ் போடுவாங்க. இதுக்கு பேர் அதான் இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி நியூசிலாந்து இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பொருள் அனுப்புறாங்க. குறிப்பா நியூசிலாந்துல அதிகமான டைரி ப்ராடக்ட்டுக்கு நியூசிலாந்து ஃபேமஸ். இப்போ நியூசிலாந்து டைரி ப்ராடக்ட், அதே மாதிரி கிவி ஃப்ரூட்லாம் இந்தியாவுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு இந்தியா என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட் ஒரு இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. இதுதான் நார்மல் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இது காமன். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பொருள் அனுப்பும்போது அந்த நாட்டை என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் போடுவாங்க. பட் ஒரு சில நாடுகளுக்கு இடையில நல்ல உறவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டோ இல்ல காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோ போடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ இல்லை காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோ போட்டாங்க அப்படின்னா அந்த நாடுகளுக்கு இடையில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் குட்ஸ்க்கு ஒரு 99% குட்ஸ்க்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டாரிஃப்மே போட மாட்டாங்க. 0% டாரிஃப், 0% இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. ஒரு சில ப்ராடக்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ரொம்ப கம்மியான 10%ஓ இல்லை 15% டாக்ஸ் போடுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இப்போ கரண்ட்ல இந்தியாவுக்கும் ஒரு 6 நாடுகளுக்கு மேடையில் இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோ இருந்துச்சு. இப்போ இந்தியா 7வது நாடா, 7th கண்ட்ரியா இந்தியா 7வது நாடா நியூசிலாந்து கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஓமன் கூட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி யூரோப்பில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ் கூட போட்டிருந்தாங்க. இந்த ஆண்டுடைய 3வது அக்ரிமெண்ட் இது. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்தியா இதுவரை 6 கண்ட்ரிஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ 7வது கண்ட்ரி யார் கூட, 7வது கண்ட்ரியா இந்தியா நியூசிலாந்து கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்ல இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்குமான அந்த ட்ரேட் இருக்கு இல்லையா, இதோடைய வேல்யூ மொத்தம் 2.4 பில்லியன். 2026 மட்டும் நம்ம இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் மேலே நடக்கக்கூடிய இந்த வர்த்தகம், அது குட்ஸ்லயா இருக்கட்டும், சர்வீஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுக்குமான ட்ரேட். நம்ம இந்தியா என்ன பண்ணுறோம், நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீஸை நியூசிலாண்டுக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி நியூசிலாந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. இதோடைய மொத்த வேல்யூ 2024 எவ்வளோ அப்படின்னா 2.4 பில்லியன். எவ்வளோ, 2.4 பில்லியன் மதிப்பிலான குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதில் வெறும் சர்வீஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.24. ஸோ இதில் சர்வீஸ் செக்டாருக்கான அந்த ட்ரேட் மட்டும் 1.24 பில்லியன் நடக்குது. ஸோ இப்போ இதை இன்னும் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த 2 நாட்டுக்கு ட்ரேடை இன்னும் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவும் நியூசிலாண்டும் சேர்ந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை நியூசிலாந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு சென்ட் பண்ணக்கூடிய பொருட்களில் 100% பொருட்களுக்கு, நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு 100 பொருள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100 பொருளுக்குமே டியூட்டி ஃப்ரீ. அந்த 100 பொருட்களுமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே 0% டியூட்டி, 0% இம்போர்ட் டியூட்டி போட போகிறாங்க. அதனால் இனிமேல் நம்ம இந்தியாவிலிருந்து பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நியூசிலாண்டில் என்ன பண்ண போகிறாங்க, எந்த டியூட்டியுமே போடாமல் நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதனால் நிறையா இந்தியாவுடைய ப்ராடக்ட்டை நியூசிலாண்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியூசிலாண்டில் இந்தியாவுடைய ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சீப்பாக, ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிறதுனால நியூசிலாண்டுடைய மக்கள் நிறையா இந்தியாவுடைய ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியாவுடைய ப்ராடக்ட்டுக்கு நியூசிலாண்டில் டிமாண்ட் அதிகமாகும். இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி this removes the peak tariff upon 10%. ஆல்ரெடி 10% டாரிஃப் போட்டுட்டு இருந்தாங்க. எதுல அப்படின்னா முக்கியமா டெக்ஸ்டைல், நம்ம அதிகமாக இங்கிருந்து டெக்ஸ்டைல் துணிமணிகள் அனுப்புகிறோம். அதே மாதிரி அப்பரல்ஸ், அணிகலன்கள் அனுப்புகிறோம். தென் முக்கியமாக லெதர்ஸ்,
அண்ட் ஆட்டோ காம்பவுண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நியூசிலாந்துக்கு அதிகமாக அனுப்புகிறோம். இந்த பொருட்களுக்கு எல்லாமே இப்போ 10% வந்து நியூசிலாந்து டாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால 10% கேன்சல் பண்ணிட்டு 0% எந்த விதமான டாக்ஸுமே கிடையாது. இது வந்து நியூசிலாந்து நமக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம நியூசிலாந்துக்கு என்ன ஆஃபர் பண்றோம் அப்படின்னா, நம்ம நியூசிலாந்துல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நியூசிலாந்து இந்தியாவுக்கு பொருட்கள் சென்ட் பண்றாங்க இல்லையா, அந்த பொருட்கள்ல ஒரு 70% கிட்டத்தட்ட 70% நம்ம நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள்ல 70% பொருட்களுக்கு டியூட்டி ஃப்ரீ வந்து போடுறாங்க. ஒரு 100 பொருள் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த 100 பொருள்ல 70 பொருளுக்கு டியூட்டி கிடையாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 30 பொருளுக்கு இந்தியா ரொம்ப கம்மியான லெவல்ல டியூட்டி வந்து போட போறாங்க. இந்த 70% பொருட்கள் தான் நம்ம 2 நாளுடைய ட்ரேட்ல 95%. 2 நாளுடைய ட்ரேட்ல 95% தான். இதுல ஒரு 29.97% 29.97 கிட்டத்தட்ட 30% பொருட்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த எந்தெந்த பொருட்களுக்குலாம் டாரிஃப் வந்து இந்தியா போடுவாங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இன்க்ளூட் ஆகாத பொருட்கள் எது அப்படின்னா குறிப்பா டைரி ப்ராடக்ட், பட்டர், சீஸ் இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ல இதுக்கு, தென் அனிமல் ப்ராடக்ட்ஸ், தென் கீ வெஜிடபிள், ஆனியன், சன்னா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், தென் சுகரு, முக்கியமான ஆம்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் காப்பர், அலுமினியம் இந்த மாதிரியான பொருட்களுக்கு எக்ஸப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அர்த்தம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நியூசிலாந்துல இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் டாக்ஸ் வந்து போடுவாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான குடி. இப்போ டைரி அப்படிங்கிறது நியூசிலாந்து வந்து டைரியில நல்லா டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி. அதே மாதிரி இந்தியாவே நம்ம பால் உற்பத்தியில் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இந்தியாவே அதிகமான பால் உற்பத்தியில் இருக்கும். இப்போ நியூசிலாந்துல இருந்து வேற கொஞ்சம் சீப்பான ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அப்போ இந்தியாவுடைய டைரி செக்டார் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் ஆல்ரெடி வெஜிடபிள் சேனல் அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நியூசிலாந்துல இருந்தும் திரும்ப ஃப்ரீயா வருது அப்படின்னா அப்போ இந்தியாவுடைய ஃபார்மர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க, இந்தியாவுடைய லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைரி, அனிமல் ப்ராடக்ட், வெஜிடபிள், சுகரு, ஆர்ம்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அதுக்கப்புறமா காப்பர், அலுமினியம், மெட்டல் இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கு இந்தியா ரொம்ப கம்மியான ரேட்ல டாக்ஸ் வந்து போட போறாங்க. அதே மாதிரி இந்தியா டாரிஃப் ரேட் கோட்டா, ஸோ டாரிஃப் ரேட் கோட்டா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. டாரிஃப் ரேட் கோட்டா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா வந்து ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு 100 பொருள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த 100 பொருள் வரை நாங்கள் டாக்ஸ் போட மாட்டோம். 100 பொருளுக்கு மேலே நாங்கள் வந்து டாக்ஸ் போடுவோம். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த டாரிஃப் ரேட் கோட்டா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மனுக்கா ஹனி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதுக்கு 200 மெட்ரிக் டன் இயர். ஸோ இந்தியா வந்து இந்த பொருளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 மெட்ரிக் டன் வரை என்ன பண்ண மாட்டாங்க, டாக்ஸ் வந்து போட மாட்டாங்க. அதுக்கு மேல இந்தியா வந்து டாக்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஆப்பிளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு 32,500 டன்ல இருந்து 45,000 மெட்ரிக் டன் வரை இந்தியா வந்து டியூட்டி போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டியூட்டி போடுவாங்க. ஸோ இந்த டாரிஃப் ரேட் கோட்டா அப்படிங்கிறது என்ன, இந்த பர்டிகுலர் ஒரு இத்தனை நம்பர்ஸோட நாங்கள் டாக்ஸ் போட மாட்டோம். பட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து டாக்ஸ் போட ஆரம்பிப்போம். ஒரு லெவல் போக போக நாங்கள் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டாரிஃப் ரேட் கோட்டா அப்படிங்கிறது. ஸோ அடுத்து மினிமம் இம்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஆன்டி டம்பிங் அப்படிங்கிறது என்ன, இப்போ இந்தியாவில் ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. ஆனா நியூசிலாந்துல இருந்து அதே பொருள் 5 ரூபாய்க்கு இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அப்ப நம்ம எல்லாமே என்ன பண்ண மாட்டோம், இந்தியாவோட பொருளை வாங்காம நியூசிலாண்டோட பொருளை வந்து வாங்குவோம். அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொருள் இந்தியாவுக்கு வர்றப்போ மினிமம் இவ்வளவு ரேட்டு தான் இருக்கணும். அந்த ரேட்டு கீழே போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிலோ ஆப்பிள் வந்து நார்மலா 100 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆனா நியூசிலாந்துல இருந்து வரக்கூடிய ஆப்பிள் வந்து ரொம்ப கம்மியா 60 ரூபாய் 70 ரூபாய் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பிரைஸ் டிஃபரன்ஸை காம்பன்சேட் பண்றதுக்காக இந்தியா டாக்ஸ் போடுறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன மினிமம் இம்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது. அடுத்து மூணாவது கான்செப்ட் சீசனல் விண்டோ. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சீசனல், இப்போ ஆப்பிள் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் சீசனில் விளையும். அதே மாதிரி ஆனியன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சீசனில் விளையும். இப்போ இந்தியாவில் அந்த 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 பொருளுடைய விளைச்சல் பீக் சீசனில் இருக்கும்போது நம்ம நியூசிலாந்துலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு டாக்ஸ் வந்து போடுவோம். அதே மாதிரி இந்தியாவில் அந்த பொருள் வந்து விளைச்சல் சீசன் இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் நியூசிலாந்துலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் போட மாட்டோம். இதுக்கு பேர் தான் என்னன்னா சீசனல் விண்டோ. ஸோ அப்போ ஒரு சில பொருட்களுக்கு இந்தியா என்ன பண்ண போகிறாங்க, டாரிஃப் ரேட் கோட்டா, அதே மாதிரி மினிமம் இம்போர்ட் பிரைஸ், சீசனல் விண்டோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க. எதுக்கு, ஹனிக்கு, ஆப்பிளுக்கு, அதுக்கப்புறம் கிவி ஃப்ரூட்டு, தென் அதுக்கடுத்து வந்து மில்க் ப்ரோட்டீன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்தியா என்ன பண்ண போகிறது, 3 விஷயம். டாரிஃப் ரேட் கோட்டா அப்படிங்கிறது என்ன, இவ்வளோ ப்ராடக்ட்டோட நாங்கள் ஃப்ரீ அலோவ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், டாக்ஸ் வந்து படிப்படியாக போட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது பேர். அடுத்து மினிமம் இம்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு கீழே இந்தியாவுக்கு பொருட்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் அடிஷனல் காஸ்ட் வந்து போடும் அப்படிங்கிறது. சீசன் விண்டோ அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு இதுக்கு டாக்ஸ் போட மாட்டோம். பட் ஒரு சில சீசனுக்கு நாங்கள் வந்து டாக்ஸ் போடும் அப்படிங்கிறதா இது 3 இதுவும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இது எல்லாமே குட்ஸ். ஸோ அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ். இப்போ இந்தியாவுடைய கம்பெனிஸ் போய் நியூசிலாந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் நியூசிலாந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நியூசிலாந்து கமிட்டட் டு ஃபெசிலிட்டேட்
20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். நியூசிலாந்து வந்து இந்தியாவில் ஒரு 20 பில்லியன் அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க அடுத்த ஒரு 15 வருஷத்துல. அதாவது 2040 2040க்குள்ள நியூசிலாந்து என்ன பண்ண போறாங்க, இந்தியாவில் வந்து ஒரு 20 பில்லியன் அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக எந்தெந்த துறையில் முக்கியமாக ரினியூவபிள் எனர்ஜி, டிஜிட்டல் சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான துறைகளில் என்ன பண்ண போறாங்க, நியூசிலாந்து இந்தியாவில் முதலீடு பண்ண போறாங்க. அடுத்த 15 ஆண்டுகளில் 20 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு பண்றாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து கிராண்ட் மார்க்கெட் அசஸ் டு 118 சர்வீஸ் செக்டர். இந்தியாவிலிருந்து நம்ம பண்ணக்கூடிய சேவைகளில் ஒரு 118 வகையான சர்வீஸ், ஐடி, பிபி இந்த மாதிரி 118 வகையான சர்வீஸ்க்கு அவங்க அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார் டேலண்டட் ஸ்டூடெண்ட். இப்போ இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, அதே மாதிரி இந்தியாவிலிருந்து நிறைய பேர் படிக்க போகிறாங்களே, அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. முதல்ல என்ன அப்படின்னா, ரிமூவ் நியூமெரிக்கல் கேப் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட். இப்போ இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறதுக்காக நியூசிலாண்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி பண்ணுறாங்க. அதே மாதிரி 20 ஹவர்ஸ் வீக் ஒர்க் டியூரிங் ஸ்டடி. அவங்க படிக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், 20 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஏதோ கடைகள்லையோ இல்லை கம்பெனிஸ்லையோ வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் அப்ரூவல் பண்ணுறாங்க. 20 மணி நேரம் ஒரு வாரம் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க படிப்பு வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா அந்த படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப் டு 3 இயர்ஸ் அவங்க வந்து ஸ்டெம் எஜுகேஷன், சயின்ஸு, டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டெம் எஜுகேஷனில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க படிப்பு முடிச்சதுக்கப்புறம் 3 வருஷம் நியூசிலாண்டில் இருந்துக்கலாம். அதுக்கான விசா கொடுக்குறாங்க. அதே இது பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 4 வருஷம் இருந்துக்கலாம். படித்து முடிச்சு உடனே இந்தியாவுக்கு வரணும் அவசியம் இல்லை. ஒரு 3 வருஷமோ 4 வருஷம் நியூசிலாண்ட்லேருந்து வேலை தேடுறது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ், அந்த சார்ட்டர் அக்கௌண்டன்ட்டு, லாயரு, அதே மாதிரி வந்து டாக்டரு, இந்த மாதிரி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் இந்தியாவிலேருந்து அங்கே போகிறாங்களே, எஜுகேட்டர்ஸ் இவங்களாம் போகிறாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட் விசா 5000 விசா. ஸோ வருஷத்துக்கு 5000 டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட் விசாவும் இந்தியாவுக்கு நியூசிலாந்து வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் வந்து இதோடைய முக்கியமான விஷயங்கள். ஸோ இதனால ரெண்டு பேர்த்துக்குமே ஓரளவு லாபம் தான் இருக்கு. பட் மெயினாக நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு அதிகமான லாபம். ஏன்னா இந்தியா வந்து 70% பொருட்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் கொடுத்துருக்கோம். 100% கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்தியாவுடைய மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். பட் இப்போ நம்ம மெயினாக இதனால ஒயின், அதே மாதிரி வந்து இந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர இதனால இந்தியாவுடைய செக்டார் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய ஃபார்மர்ஸோ இல்லை இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் அஃபெக்ட் ஆகாது. பட் நியூசிலாண்டுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை. ஏன்னா நம்ம வந்து பாப்புலேஷனில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். நியூசிலாந்து வந்து குட்டி கண்ட்ரி தான். ஸோ அதனால நியூசிலாண்டுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து கிடைச்சிருக்கு. இந்தியாவுக்கும் அதே மாதிரி தான். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இது வந்து கடந்த ஒரு 9 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. மார்ச் மாசத்துல இதுக்கான நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இதுல இந்தியாவுடைய சர்வீஸ் செக்டாருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுடைய சர்வீஸ் செக்டாருக்கு, அதே மாதிரி இந்தியாவிலேருந்து படிக்க போகிறாங்களே இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நியூசிலாண்டுக்கும் இருக்குது. இதை பொறுத்தவரை ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பெனிஃபிட் தான். பட் இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிகமான பெனிஃபிட்டும் கூட இருக்குது. ஓகே, ஸோ அதாவது பட் இந்த அக்ரிமெண்ட்டை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து மெயினான சேலஞ்சஸே இருக்குது. ஏன்னா அதில் நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்பரான டேட்டாஸ் வந்து வேணும். ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடா 247 தமிழ்ல இருந்து ஜென் ஏஐக்கான ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஜென் ஏஐ அப்படிங்கிறது நம்ம இப்போது சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம், இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்குலாம் ஜென்ரேட்டிவ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் என்னன்னா ஜென் ஏஐ அப்படிங்கிறது. ஸோ இதில் நீங்கள் வெபினாரில் நீங்கள் ஃப்ரீ அட்டன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அடா 247 தமிழ் டீம்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.